தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. வாசிப்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் 83வது சங்கீதம் ஒன்றிலிருந்து வாசிப்போம். தேவனே உடைய வல்லமை அப்பா அந்த காணவர்கள் நம்மளுடைய ஆட்சேபிக்கிறேன். தேவனை பலப்படுத்தி இந்த நாட்களுக்குரிய அப்பா வார்த்தை கொண்டு பரிசுத்தாவியானவர் என்னோட எங்களோடு பேசி மறைபொருளை வெளிப்படுத்தும். யாசுவாமி சேவி நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நான் வாசித்த சங்கீதம் 83வது சங்கீதம் சொல்லுது, தேவனே மௌனமாயிராதையும் பேசாமல் இராதையும் தேவனே சும்மா இராதையும் சொல்லப்பட்டிருக்குது. அநேக நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக தேவனுடைய பிள்ளை அல்லாதவர்கள் எழும்பும்போது, சத்துருக்கள் தலையெடுக்கும் போதும், பயங்கர் கொந்தளிக்கிறப்பையும் தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக உபாய தந்திரங்களை செய்து தேவனுடைய அதாவது உன்னதமான மறைவில் இருக்கிற ஜனங்களுக்கு எதிராக அநேக காரியங்களை செய்வதை ஒட்டுமொத்தமாக முறியடிப்பதற்கு நமக்கு தேவையானது அவருடைய நாமம். 4வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் தேசத்தை அதம் பண்ணுவோம். இஸ்ரவேலின் தேவனை வழிபடுகிறவர்களை நாம் அதம் பண்ணுவோம் என்று சொல்லி அநேக நேரங்களிலே அநேக இடங்களிலே அநேகர் செயல்படுவார்கள், அநேகர் பேசுவார்கள். இப்படியெல்லாம் செயல்படுகிற இந்த காலகட்டத்தில் இவற்றிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வது எப்படி? இவருடைய மீது நாம் விடுவிக்கப்படுவது எப்படி? நாம் எப்படி இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நிறைய வசனங்கள் உண்டு. இந்த அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேலை அழிக்கணும்னு சொல்லி எப்போ இறக்கப்பட்டு சாரால் இறக்கப்பட்டு ஆகாருக்கு இடம் கொடுத்து குழந்தையை பெற்றுக்கொள்ளும் உடன்படிக்கையின்படி என்னைக்கு பண்ணாங்களோ அன்றிலிருந்து ஆபிரகாமுடைய வம்சவழி இந்த நிமிஷம் மட்டும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறாங்க? துன்பப்படுறாங்க. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, தான் வீட்டு கதவை பிடுங்கி அடுத்த வந்துட்டு போது இப்படி நாவரட்டின மாதிரி இந்த காரியம் நடந்துருச்சு. தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை சாரால் காத்து கொள்ளாதபடினாலே, அவசரப்பட்டு முடிவெடுத்தபடினாலே இன்று மட்டும் இஸ்ரவேலுக்கு எதிரான என்னது யுத்தமும் சண்டைகளும் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. சரி, இந்த சூழ்நிலையில் எப்படி இதிலிருந்து தப்பிக்கப்படுவது, எப்படி தப்பிக்கப்பட முடியும் அப்படின்னு வேதத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கு அதிகாரம் உண்டு, வசனம் உண்டு. இதே அதிகாரத்தில் 83ஆம் சங்கீதத்தில் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய ஜனங்களை ஒடுக்குகிற, தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக செயல்படுகிற, தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்துகிற, தேவனுடைய ஜனங்களை கொலை செய்கிற நபர்களை அவமானத்தால் அவர்கள் மூடப்பட வேண்டும். அவர்களே தேவனை தேட வேண்டும். இந்த காரியங்களை தேவன் செய்ய வேண்டும். ஏன்னா தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக எழும்புறவங்க அழிக்கப்படணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம் கிடையாது, அது நம்முடைய எண்ணமும் கிடையாது. எசேக்கியா சொன்னார்ல, பிதாவே இவர்கள் என்ன செய்கிறார் என்னதென்று அறியாது செய்கிறார்கள். அநேக நேரங்களிலே சிலர் அறிஞ்சு செய்வாங்க, சிலர் அறியாமல் செய்வாங்க. இந்த இடத்துல வேதம் சொல்லுது, யாசுவாய் அவர்கள் உமது நாமத்தை தேடும்படி அவங்க முகங்களை அவமானத்தால் மூடும். அப்போ வாழ்க்கையில் அவமானம் நீங்க வேண்டும் என்று சொன்னால்
யாஸ்வா மெசியாவின் நாமத்தை கண்டுகொள்ள வேண்டும். அவமானம் நீங்குவதற்கு, நிந்தனைகள் நீங்குவதற்கு, பாடுகள் நீங்குவதற்கு, போராட்டம் அகழுவதற்கு யாஸ்வா மெசியா நாமத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அதாவது தமிழில் வந்து யெகோவா, ஹீப்ரு ஒரிஜினல் ஹீப்ரு பைபிளில் என்ன போட்டிருக்குது? யாசுவான்னு தான் போட்டிருக்குது. முதலாவது பிரிண்டு 2009 ஜெருசலேமில் பிரிண்டான பைபிள். யூதர்கள் இஸ்ரவேல் தலைநகரம் ஜெருசலேமில் என்ன செஞ்சுருக்காங்க? டெல் அபீவில் அந்த ப்ரெஸ்ஸில் என்ன செய்கிறாங்க? யாசுவான்னு பிரிண்டு ஏற்றுறாங்க. அதில் யெகோவா கிடையாது, யாசுவா என்னும் நாமத்தை உடைய தேவரி ஒருவரே என்னது? பூமி அனைத்திற்கும் உன்னதமானவர். அல்லேலூயா. இந்த யாசுவா நாமம் பூமி அனைத்திற்கும் உன்னதமான ஒரு நாமம். இந்த நாமத்துக்குள்ள யாரு போனாலும் அவர்களை தேவன் சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. வேதம் சொல்லுது, இது என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. என்ன? புது சிருஷ்டியே முக்கியம். இந்த யாசுவா நாமத்துக்குள்ள ஒரு மனுஷன் போனா அவர்களை நம்முடைய தேவன் சேர்த்து கொள்வார். இந்த யாசுவா நாமத்தை புறக்கணிச்சா அவர்கள் இந்த பூமியின் வானத்தின் கீழ் இராதபடி அவர் நிர்மூலமாக்குற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யாசுவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேல் என்னது? உன்னதமான என்று மனுஷர் உணரும்படிக்கு எல்லா மனுஷரும் உணரணும். இந்த நாமம் மேலானது, இது உன்னதமான நாமம் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த நாமத்தின் கீழே என்ன செய்யணும்? அடைக்கலம் புகணும். புகுந்தால் வெற்றி, இல்லைன்னா தோல்வி. இப்போ வெற்றியும் தோல்வியும் அவரவர் கரத்தில் தான் இருக்குது, அவரவர் நினைவில் தான் இருக்குது, அவரவர் சிந்தையில் இருக்குது. வெற்றியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த நாமத்தை உள்ளார போய் தஞ்சம் போகணும். சங்கீதம் 91 வாசிக்கிறோம், அதை வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரில் தங்குவான். அந்த உன்னதமானவர் அவர் பேர் யாசுவா மெசியா. அவருடைய மறைவுக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டா சர்வவல்லமையுள்ள தேவன் என்ன செய்வார்? நிழல் தஞ்சமுடைய கிருபை செய்வார். சங்கீதம் 83:18 வாசிப்போம். இந்த நாமத்தை அறிந்து கொள்ளாதவர்கள், இந்த யாசுவா நாமத்தை பற்றி பிடித்து கொள்ளாதவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்கள். அல்லேலூயா. அப்ப அழிக்கப்படும்படியாக தேவன் இந்த பூமிக்கு வரல. ஏன்னா வேதம் சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 17ஆம் வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன பண்ணாரு? அவரை அனுப்பினார். அல்லேலூயா. ஆகையினால எந்த ஒரு மனிதனும் அழிந்து போவதை தேவன் விரும்பவில்லை. ஆனால் தேவனுடைய ஜனங்களை அழிக்க அநேகர் விரும்புகிறாங்க. தேவன் எந்த ஒரு மனுஷனும் அழிக்கப்படுவதை அவர் விரும்பல. ஆனால் தேவனுடைய ஜனம் அழிக்கும்படி அநேகர் விரும்புகிறாங்க. அப்படி விரும்புகிறவங்க என்ன செய்வாங்க? கட்டாய வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்கள். இப்ப இஸ்ரவேலின் தேவன் இரட்சகர், அவர் பேர் யாசுவா மெசியா. ஈசதும் கிடையாது, இயேசும் கிடையாது, கர்த்தரும் கிடையாது. வேதத்தை ஒன்றா பார்க்கணும். புதுநாள் கொடுக்கப்பட்ட பேர் வந்து யாசுவா மெசியா தான். அப்போ அந்த பேரில் வேற ஒன்றை வச்சா அது வந்து கலப்பு வித்து ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது?
இன்னொரு பேர் சூட்ட முடியாது. இன்னொரு பேர் சூட்டினா அது தவறாயிடும். ஆகையினால வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அநேக இடங்களிலே நம்முடைய தேவன் என்ன செய்கிறாருன்னா அநேக இடத்துல பேரை கொடுக்குறாரு. அவர் அவன்கிட்ட பேர் கொடுக்க சொல்கிறாரு. உனக்கு ஒரு குமாரன் பேர் ஈசாக்குன்னு பெயர் இடு. ஈசாக்கு தேவஸ்தானத்தில் சகரியா தரிசனம் காண்கிறாரு. அங்கே யோவானுங்கிற பெயர். அப்போ தேவன் யோசேப்புக்கு மெஸ்ஸியாங்கிற பெயரிடும்படியாக கட்டளை கொடுக்கிறார். அதை நிறைவேற்றுறாங்க. இந்த பேரில் என்ன உண்டு? பாவ மன்னிப்பு உண்டு. இப்போ அந்த பேரை எடுத்துட்டு வேற ஒரு பேரை மனிதர்களாக பார்த்து வச்சா அந்த பேரில் பாவ மன்னிப்பு கிடையாது. இதை முதலாவது புரிந்து கொள்ளணும். இப்போ புரியலைன்னா இது நியாய தீர்ப்பு நாளிலே புரியும். இன்னைக்கு சொல்லக்கூடிய காரியம் புரியலைன்னா இது எப்போ புரியும்? நியாய தீர்ப்பு நாளிலே புரியும். அப்போ யாரும் கலந்து பண்ண முடியாது. என்ன செய்ய முடியும்? யாரையும் கலந்து பண்ண முடியாது. ஆகையினால நல்லா இருக்கிறப்பைய என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை பற்றி பிடித்து கொள்ளணும். அந்த நாமம் உன்னதமான நாமம். அந்த நாமம் யாசாமி சேர நாமம். தமிழ் வேதாகமத்தில் ஆர்சி பைபிளில் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 10 வரை படித்து பார்த்தா தெரியும். அப்போ நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதை படித்து பார்க்கணும். மொழிபெயர்க்கப்பட்டப்ப என்ன செஞ்சிட்டாங்க? பேரை மாற்றிட்டாங்க. பேரை மாற்றுறப்ப என்ன கிடையாது? வேறு பேரில் பாவ மன்னிப்பு கிடையாது. வேறு ஒரு நேமில் பாவ மன்னிப்பே கிடையாது. யாசுவா நேம்லாம் பாவ மன்னிப்பு உண்டு. யாசாமி நேம்லாம் பாவ மன்னிப்பு உண்டு. அதை அறிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும். நாம் எல்லோரும் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் சங்கீதம் 83:18 படி அவள் என்றென்றைக்கு வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்கள். அழிகிறது நமக்கு தேவனுக்கு விருப்பம் கிடையாது. நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், சுகமாய் வாழணும்னு சொல்லி விரும்புகிறவங்க என்ன செய்யலாம்? இந்த நாமத்தை பற்றி பிடித்து கொள்ளலாம். எனக்கு விருப்பம்னால விட்டுறலாம். என்ன கிடையாது? கட்டாயம் கிடையாது. இந்த நாமத்தை பிடிச்சா பரலோகம் போகலாம். இந்த நாமத்தை நான் சொல்ல மாட்டேன், நான் தமிழில் தான் சொல்லுவேன்னா சொல்லலாம். அது அவங்க சுயாதீனம். என்ன உண்டு? சுயாதீனம். ஒரு மனுஷனுடைய சுயாதீனத்தையும் ஒரு மனுஷனுடைய விருப்பத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? மதிக்கிறோம். அதை ஒன்றும் சொல்கிறதே கிடையாது. அதனுடைய முடிவு எங்கே போவோம்? அது முடிவு எங்கே போவோம்? என்ன ஒவ்வொன்றுக்கும் என்ன உண்டு? ஒரு குணாதிசயங்கள் உண்டு. ஒன்றுக்கும் ஒரு குணாதிசயங்கள் உண்டு. மாங்காய்னா மாங்காய்க்கு ஒரு சுவை உண்டு, குணாதிசயங்கள் உண்டு. எல்லா மாங்காயும் இனிக்காது, எல்லா மாங்காயும் புளிக்காது, எல்லா மாங்காயும் என்ன செய்யாது? மஞ்சத்தூள் வாசம் வராது. மெசியா சொன்னார், அவர் ஒரு கனினாலே அவர் அறிவீர் என்று சொல்லி. ஆகையினால நம்ம நல்ல நிலத்தில் விளைந்த நிலமாக இதையாக என்ன செய்யணும்? நற்கனி கொடுக்கக்கூடிய யாராக இருக்கணும்? வேதம் என்ன சொல்லுது? நற்கனி கொடுக்கக்கூடிய உயர்குல திராட்சை செடியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 2:21. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? அல்லேலூயா. தேவனாய யாஷ்வா நம்மை முற்றிலும் உயர்குல நற்கனி கொடுக்கக்கூடிய திராட்சையாய் தேவன் நம்மளை வைத்திருக்கார். யூதர்கள் உயர்ந்த குலம். எஸ்தரை படித்து பார்க்கணும். ஆமாம், மனைவி சொல்கிறா, அவன் யூத குலமானதுனால நீ அவனை மேற்கொள்ள முடியாது, நீ தாழ்ந்து போவது நிச்சயமே. அல்லேலூயா. நம்ம யாரு? உயர்குல திராட்சை செடி.
சாதாரண உயர் நற்கனி தரக்கூடிய உயர் குலத்தில். அன்னைக்கு யூதர்கள் நான் உயர்ந்தவன் சொல்லுவாங்க, சொல்லட்டும். ஆனால் உயர்ந்தவன் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன செய்யணும்? நற்கனி தரக்கூடிய உயர்குல திராட்சை செடியாக நம்ம இருக்கணும். ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பானாக.